பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறது. நான் வாசித்தது வசனத்தினுடைய நடுப்பகுதி. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். பாவத்தையும் தள்ள முடியும், பாரத்தையும் தள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு பாவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு அதுல சிக்கி நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளி ஒரு பக்கம். இன்னொன்னு, புதிய ஏற்பாட்டு பாவிகள்னு சொல்லும் போது தீய நோக்கம் எல்லாமே பாவங்க. ஒரு மனுஷனுடைய சிந்தை, பார்வை, எண்ணம், இதுல என்ன சின்ன சின்ன தவறு வந்தாலுமே அது பாவம். அப்படிப்பட்ட அந்த பாவத்துல இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இதற்காகவே பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இது மாத்திரம் செஞ்சுட்டு போகாம பாவமா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், ரெண்டையும் தள்ளக்கூடிய பலனா கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தையும் சரி, பாரத்தையும் சரி, எத்தனை பேருக்கு தள்ளுறதுக்கு பலன் தேவை அப்படின்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. நிச்சயம் அவர் பலன் தருவார். பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தையும் அவர் கொடுப்பார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.